உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கணும். இன்றைக்கு காட்ட போகிற காணொளி இது எந்த இடம் என்றதை முடிஞ்ச உறவுகள் சொல்லுங்கள் பார்ப்போம். ரெண்டாவது என்ன விளக்கம் வேண்டாம். எனக்கு ஆதரவு பண்ணி கொண்டு இருக்கிற பாசம் அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. மேலும் மேலும் உங்களோட ஆதரவு தரணும் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். எல்லா உறவுகளுக்கிட்டையும் பாருங்கள் எப்படி ஒரு அழகிய ஒரு ஊர் ரெண்டு பாருங்கள். அதை போல் எவ்வளவு அழகிய கிராமன்றதையும் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் விளங்கும். எப்படியான காணொளிகள் தான் நீ வருங்காலத்தில் இப்போ நிறைய காணொளிகள் வரும். சப்போர்ட் பண்ணுற உறவுகளை சப்போர்ட் பண்ணுங்கள். இயற்கை நாங்கள் ஆழமாக நேசிக்கணும். அதுக்கு அமையத்தான் இந்த வீடியோ. இயற்கைன்றது இன்றைக்கும் எங்களோட கூட பிறந்தவரும் இது ஒன்றும் இப்படியான கிராமத்துகளில் வாழ்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். உண்மையிலே நிறைய வளங்கள் எங்களோட இலங்கையை பொறுத்தளவில் நிறைய வளங்கள் கொண்ட ஒரு நாடு. அதை போல் நிறைய இயற்கையோடு நாங்கள் கூடி பிறந்து வாழக்கூடிய ஒரு நாடு. எல்லா தொழிலுக்கும் உரிய ஒரு நாடு. ஆனால் தொழில்கள் நாங்கள் செய்கிறதுக்கு இன்றைக்கு நிறைய மாற்றலோடையும் ஆர்வம் எடுக்காமல் நாங்கள் இருக்கிறது தான் ஒரு வேதனைக்குரிய விடயம். அதுக்கு ஒரு காரணம் இந்த காட்டு யானைகளும் ஒரு காரணம். பாருங்கள், போக வீடியோவை பாருங்கள். நல்ல காணொலி அமையும் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுபோல் பாருங்கள், மழை பெஞ்சு இன்னும் தண்ணி வற்றவில்லை. இதால் எப்படி மாடு மேய்க்கிற ஆடு மேய்க்கிறேன்னு கேட்பீங்க. இதெல்லாம் எங்களுக்கு கூடவே நாங்கள் ஒட்டி வாழ்ந்த இடங்கள். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்படியான இடத்துகளில் நாங்கள் திட்டத்துக்கு கொடுத்து வச்சுக்கொள்ளணும். இப்படியான கிராமங்களை நாங்கள் வீடியோ ஊடாக எடுத்து போடுறதுல பெருமை அடைகிறேன். இனி வருங்காலத்திலையும் இப்படியான காணொலிகள் தான் எங்களோட யூடியூப் சேனல் ஊடாக நீங்கள் பார்க்கக்கூடிய அளவு பிரிக்கும். இது எந்த இடமென்று தெரிஞ்ச உறவுகள் மறக்காமல் கொமாண்ட் பண்ணுங்கள். தெரியாத உறவுகளுக்கு அடுத்தடுத்த காணொலியில் தொடர்ச்சியாக இப்படியான காணொலிகளை போட்டு கடைசி காணொலியில் நான் எந்த இடமென்று சொல்லுவேன். ஒரு 3 காணொலி போடுவேன். மறக்காமல் பார்ப்பீங்கன்றது தெரியுது. நீங்கள் யோசிக்கிறதும் விளங்குது. இது எந்த ஏரியாவாக இருக்குமென்னு நீங்கள் யோசிக்காதங்க. கடவுளாக யோசிக்காதங்க. எல்லா உறவுகளுக்கும் உலகமெங்கும் பறந்து வாழும் உறவுகள், அதை போல் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்து நிறைய உறவுகள் நம்ம சேனலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாருங்கள், எங்களோட நாட்டில் எப்படி இருக்கேன்னு சொல்லி பச்சை பயிரண்டு அதை போல் எல்லா வளமும் கொண்ட நாடு தான் எங்களோட நாடு. வெளிநாட்டில் நாங்கள் இன்றைக்கு ஒரு தரம் இருக்கிறதுக்கு காரணம் என்றால் எங்களோட நாடை முன்னுக்கு கொண்டு வரணுன்றது ஒன்று. ரெண்டாவது நாங்கள் ஒரு வாழ்வாதாரத்தை எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொந்தமான ஒரு தொழில் ஒன்று செய்கிறதுக்காக எங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்தணுமென்ற ஒரு காரணமும் தான் இந்த வெளிநாட்டில் நிறைய உறவுகள் நாங்கள் இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு தோட்டமோ இல்லை ஏதோ ஒன்றை போட்டால் கூட எங்களுக்கு நிறைய வளங்கள் தான் இருக்குது. எல்லா வளமும் இருக்கிற ஒரு நாடு எங்களோட நாடு. என்றைக்குமே எங்களோட நாட்டை, தாய் நாட்டை நாங்கள் யாருக்காக விட்டு கொடுக்க முடியாது. அதுக்காக பாருங்கள் உறவுகளே, காணொலியை பாருங்கள். என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில், என் கையை எந்த வேணும் அயல் நாட்டில். எங்களோட்டு எல்லா வளமும் உரிய நாடு. பாருங்கள், தண்ணியை பாருங்கள். பார்க்காத பாருங்கள். இதுதான் குளத்து தண்ணியா? இது ஆற்று தண்ணி கிடையாது, குளத்து தண்ணி. இது எந்த குளம்னு தெரிஞ்ச உறவுகள் சொல்லுங்கோ. என்னடா சொல்லுங்கன்றான்னு நினச்சிட்டு சண்டைக்கு வான்றோடு கேட்காங்க. அப்படி கிடையாது. எல்லாம் ஒரு பண்ணுகள் விளைத்தானே. எப்படியான இடத்துகளில் எல்லாம் நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்காம நேசிக்கணும். ஏனென்றால் நானெல்லாம் இப்படியான இடத்துகள்லேருந்து வாழ்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஆடு மேய்க்கிறது, மாடு மேய்க்கிறது, விவசாயம் செய்கிறது, தோட்டம் செய்கிறது, இப்படியான குளத்துகளில் மீன் பிடிக்கிறது. எப்படியான காணொலிகளை எங்களோட உறவுகளுக்கும் நாங்கள் இந்த இடத்துல இப்படியெல்லாம் செய்கிறோம் பாருங்கன்னு சொல்லி எல்லா உறவுகளுக்கும் தெரிய கொள்ளணும். என்றால் எங்களோட நாட்டில் பலதரப்பட்ட வளங்கள் இருக்குது. எங்களோட நாட்டில் இல்லாத ஒரு வளமும் கிடையாது. அதுபோல் நிறைய உறவுகளுக்கு இப்படியெல்லாம் இருக்கா என்று தெரியாததும் இருக்குது. சில உறவுகளுக்கு இப்படியான இதுகளில் அனுபவிக்க இல்லாத நிலையும் இருக்குது. அதுக்காக இந்த காணொளி ஊடாகயாவது நீங்கள் அனுபவித்து கொள்ளுங்க உறவுகளே.
மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நாங்கள் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வந்து விழும்.